தாய்மார் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பால் நல்லா சுரக்கிறதுக்கு இங்கே பாருங்க. இந்த மீனை வந்து இந்த மீன் எங்கள் ஊரில் வங்கடைன்னு சொல்லுவோம். இது வங்கடை மீன் சரியா. இந்த மீனை வந்து நீங்கள் இந்த குழம்பு வச்சு கொஞ்சம் உரப்பாக வச்சு கப்பக்கிழங்கு தெரியுமா, கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, ஏரலக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிழங்கை வாங்கி வெட்டி சுத்தம் பண்ணி அதை கழுவி உப்பு போட்டு அவிச்சு அந்த கிழங்கை வச்சு இந்த மீனை நீங்கள் எப்படி வேணாலும் சமைக்கலாம். குழம்பு வச்சு பொரிச்சு இந்த மீனை நீங்கள் எப்படி சமைச்சாலும் ஓகே தான். வச்சு இந்த மீனை வச்சு கப்பக்கிழங்கு மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அந்த கிழங்கு அவிச்சு இந்த மீனை வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பால் ரொம்ப சுரக்கும், நிறைய பால் சுரக்கும். குழந்தைங்களுக்கு பால் தட்டாமல் சுரக்கும் சரிங்களா. மீனுன்னா வந்து எல்லா மீனுமே பால் சுரக்கக்கூடிய மீன் தான் சரிங்களா. இப்போ வந்து கப்பக்கிழங்குல வந்து அந்த மரவள்ளி கிழங்குல வந்து நிறைய சத்து இருக்கு. அது வந்து குழந்தை பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு வந்து கிழங்கு ரொம்ப சத்து. அது வேற ஒரு சில பேர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த முதுகு தண்டுகள்லாம் அந்த கிழங்கு ரொம்ப நல்லது, குறுக்கு வலியெல்லாம் வராது, நல்லா இருக்கும். ஆனால் நிறைய கொடுங்க மக்களே. இந்த மீன் வந்து வங்கடை, எங்கள் ஊரில் வங்கடைன்னு சொல்லுவாங்க சரியா. இந்த வங்கடை வந்து தோல் உரித்து இது பண்ணுவாங்க. நீங்கள் தோல் உரிக்க முடியல ஓகே, குழந்தைங்களுக்கு இந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு தோல் உரிச்சிட்டு இருக்க முடியாது. இது என்ன பண்ணணும், இதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வெட்டி எடுத்துருங்க. எடுத்துட்டு இதெல்லாம் அப்படியே வெட்டி எடுத்துருங்க. எடுத்துட்டு தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் வத்தல் பொடி போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் வத்தல் பொடியெல்லாம் போட்டு தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல மக்களே, தேங்காய் எண்ணெயை ஊற்றி அந்த தோசைக்கல்லில் வச்சு அப்படியே சுட்டு எடுங்க. தோசைக்கல்லை கேஸ் அடுப்பில் வச்சு தோசைக்கல்லில் வச்சு அதுக்கு மேலே தேங்காய் எண்ணெயை ஊற்றி இதை நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டா மீன் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட மரவள்ளி கிழங்கையை அவிச்சு வச்சு குழந்தைங்க இந்த பால் கொடுக்குற தாய்மார்கள் இதை சாப்பிட்டா பால் தட்டாமல் இருக்கும், தண்ணி நிறைய கேட்கும். குடிங்க, தண்ணி குடிங்க, மீன் கிழங்கு வச்சு தின்னுங்க, நல்ல பால் சுரக்கும் மக்களே. லைக் பண்ணுங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா மக்களே. ஹாய் மக்களே. நீங்கள் வந்து வேற ஏதாவது இந்த கிழங்கு மீனில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் மக்களே சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா, நான் சொல்கிறேன் சரியா மக்களே. நன்றி, தேங்க்யூ.